ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷீஷ் ரேஸ் லாக். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் சேமியா பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய், அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கணும், கோல்டன் எல்லோ கலரில் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 2, மல்லி, புதினா. அதாவது பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடில் தான் செய்யணும். ரைஸ்க்கு பதிலாக சேமியா. அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன், பழுத்த தக்காளியாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடணும். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பைஸ் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டால் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தயிர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சேமியா ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து அணில் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ்டட் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ அந்த சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசியாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.